நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு. அதனால தான் அவர் கம்பெனியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காரு. நான் சின்ன பொறுப்பில் இருக்கேன். அப்படியா? உங்களை உங்க அண்ணனை விட பெரிய பொறுப்புல உட்கார வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. என்ன பிரியா யோசனையில் இருக்க? இல்ல இல்ல, நீங்களும் உங்க அண்ணன் மாதிரி ஆக முடியாதான்னு யோசிச்சேன். அதுக்கெல்லாம் நிறைய டெடிகேஷன் வேணும், பொறுமை வேணும். அது எல்லாருக்கும் வராது பிரியா. நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரி பிரியா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். விஜய் டிவி நேயர்களுக்கு என் பிரியமான வணக்கம். நான் தான் தெய்வம் தந்த வீடு தொடரின் கதாநாயகியான சீதா பேசுறேன். தெய்வம் தந்த வீடு தொடரில் என்னால தொடர்ந்து நடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு மெடிக்கல் ரெஸ்ட்ல இருக்கணும். இனிமே சீதா என்கிற என்னோட கதாபாத்திரத்துல எனக்கு பதிலாக இவங்க தான் மேக்னா, உங்களின் புதிய சீதா. பிரதர், ஆபீஸ் போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. மெதுவா நிதானமா சாப்பிடுங்க. ஆமா ராம், நிம்மதியா பொறுமையா சாப்பிட்டு போனாதான் எங்களுக்கு நிம்மதி. அது மட்டும் இல்ல, உன் உடம்ப பாத்துக்கணும் இல்லையா? சீதா, ராம்க்கு தோசை எடுத்து வைமா. வேண்டாம், நான் எடுத்து வைக்கிறேன். இங்க பாரு ராம், என்ன கோபம் இருந்தாலும் சாப்பாட்டு மேல மட்டும் கோபத்தை காட்டக்கூடாது. இந்த காலத்து பசங்க எதுவுமே சாப்பிடுறதில்ல. கேட்டா டயட்னு சொல்றாங்க. இவங்க தாத்தா அப்பா காலத்துல எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? பிரியா, கொஞ்சம் சட்னி வைமா. பிரியா, உன்கிட்ட தான் சொன்னேன். என்ன யோசனைல இருக்க? சட்னி வைன்னு சொன்னேன்ல. பிரியா, உன் கையில என்ன வச்சிருக்க? உன் கையை பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சித்ரா. ரவி பிரியாவுக்கு புதுசா தங்க வளையல் வாங்கி கொடுத்திருக்கான். அதான் வளையலே பார்த்துட்டு இருக்கா. ஓ அப்படியா? கொண்டா கொண்டா, பிரியா வளையல காட்டு. எங்கே? உன் கைக்கு பொருத்தமா அழகா இருக்கு. ரவி,
இத பார்க்கும்போதே தெரியுது உனக்கு உன் மனைவி மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. போ பாட்டி. இருந்தாலும் தாத்தா அளவுக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டியே. போடா படவா. ராம், நீ எப்போ சீதாவுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்க போற? பாட்டி இதென்ன பிரமாதம்? இதை விட காஸ்ட்லியா அண்ணன் அன்னைக்கு வாங்கி கொடுப்பாரு. ஆஹா, அத்தை, ரவி பிரியாக்கு வாங்கி தந்ததுனால ராம் சீதாக்கு வாங்கி தரணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பை 4 பேருக்கு காட்டணும்னு அவசியமும் இல்லை. அதெல்லாம் நம்ம காலம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற பசங்க அன்பை காட்டுறதுக்குனே ஒரு நாள் வச்சிருக்காங்க. அது எந்த நாள்? பாட்டி அது வேலண்டைன்ஸ் டே பாட்டி. ஆ, அதுதான் அதுதான். அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு பரிசு வாங்கி தரா, பொண்டாட்டி புருஷனுக்கு பரிசு வாங்கி தரா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு வாங்கி கொடுக்கறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு காலம். மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லுராம், உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, உட்கார். என்னம்மா? அம்மா பாத்திரக்கார் வந்திருக்காருமா. வந்துட்டாங்களா? அவங்கள ஹால்லே இருக்க சொல்லு, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. ராம், வீட்ல புது பாத்திரம் வாங்க இருக்கும். அந்த பாத்திரத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்க பேர் எழுதி அந்த பாத்திரத்துல பாயசம் செய்யறது நம்ம குடும்பத்தோட சம்பிரதாயம். உங்க 2 பேர் பேரையும் அந்த பாத்திரத்துல பொரிக்கணும். அதனால நீயும் சீதா கூட இருக்கணும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பாத்திரத்தை வாங்கணும். ஒன்னா சாமி கும்பிடணும். சரிம்மா. ஆமா பிரியா, உன் பேரையும் ரவி பேரையும் பாத்திரத்துல பதிப்பாங்க. ஏன் பாட்டி, எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரி சம்பிரதாயம் இருக்கா? எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது இல்ல. இது நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷமான சம்பிரதாயம். என் காலத்திலயும் நடந்துச்சு, உங்க அம்மா காலத்திலயும் நடந்துச்சு, இப்ப உங்க காலத்திலயும் நடக்குது. வாங்க எல்லாரும் போய் பாத்திரத்தை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்திரக்காரரே, அந்த பெரிய பாத்திரத்துல எல்லாம் ராம் சீதா பேரையும், சின்ன பாத்திரத்துல எல்லாம் ரவி பிரியா பேரையும் போடுங்க. சரிங்கம்மா. சீதா,
போய் ராம் பக்கத்துல நில்லுமா. நீங்க 2 பேரும் போய் பாத்திரத்து மேல கைய வச்சு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கங்க. போங்க. போமா போ. சீதா, நீயும் கைய வைமா. கடவுளே, சீதாவும் ராமும் சந்தோஷமா வாழணும். முதல்ல யார் பேர் நம்ம பாத்திரத்தில் எழுதுறது? எங்க பேரு இல்ல, முதல்ல பெரிய மக மருமக பேரையும் எழுதணும். பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். முதல்ல மனைவி கணவன் பேரை சொல்லணும், அப்புறம் கணவன் மனைவி பேரை சொல்லணும். சரி. சீதா, உன் கணவன் பேரை சொல்லு. ராம்குமார். உங்க மனைவி பேர் சொல்லுங்க.
ராம் சொல்லுப்பா. சீதா. இல்ல, ஓம் பேரையும் சேர்த்து சொல்லு. சீதா ராம்குமார். ரவி பிரியா, நீங்களும் போய் உட்கார்ந்து உங்க பேரை சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரோட பேர் சொல்லுங்கம்மா. ரவிக்குமார். சார், உங்க ஒய்ஃப் பேர் சொல்லுங்க. பிரியா ரவிக்குமார். சின்ன பாத்திரம், டம்ளரு, கரண்டிலெல்லாம் என் பேரு, பெரிய பாத்திரம், அண்டாலெல்லாம் அவ பேரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் வருத்தமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சீதா. இந்த வீட்ல என் மனசு புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான் பாட்டி. அதனால உங்க மனசையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன் வருத்தமா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சீதா. பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துருச்சு. அது என்னன்னு எனக்கும் சொல்லுங்க பாட்டி. ஆ, சீதா, இந்த தட்டு யாருதுன்னு தெரியுமா? ராமுவோட தாத்தா எனக்கு தந்த தட்டு இது. அந்த காலத்துல என் புருஷன் எல்லாரும் முன்னாடி என்கிட்ட பேசக்கூட முடியாது.
வீட்டுக்குள்ள சத்தமா சிரிக்க கூட முடியாது. ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். ஒரு நாள் என் வீட்டுக்காரர் வேலை விஷயமா 2 வாரம் வெளியூர் போயிட்டாரு. என் புருஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாரு. அந்த லெட்டர் வேலைக்காரன் கையில கிடைச்சிருச்சு. அவன் எடுத்துட்டு போய் என் மாமியார் கையில கொடுத்துட்டான். எல்லாரும் லெட்டரை படிச்சு பார்த்து சிரிச்சிட்டாங்க. அந்த லெட்டர்ல அவர் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருந்தாரு. அப்ப இருந்து அவர் கடைசி காலம் வரைக்கும் நாங்க 2 பேரும் இந்த தட்டுல தான் சாப்பிட்டோம். அவர் போனதுக்கு அப்புறம் இந்த தட்டுல சாப்பிட்றதையே நிறுத்திட்டேன். ஏன்னா இந்த தட்டை பாக்குறப்பெல்லாம் அவர் ஞாபகம் தான் எனக்கு வரும். பாட்டி, வருத்தப்படாதீங்க. தாத்தா எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாரு. நீங்க தனியா இருக்கமேன்னு நினைக்காதீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம். இல்ல சீதா, இன்னைக்கு ஓம் பேரையும் ராம் பேரையும் பாத்திரத்துல பொரிக்கும் போது பார்த்த உடனே எனக்கு ராமோட தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. சரி, அதை விடுமா. இப்ப எனக்கு தேவை நீயும் ராமும் சந்தோஷமா இருக்கணும். இருப்பீங்களா? சீதா, அத்தை, நீங்க 2 பேரும் புது பாத்திரத்துல பாயசம் செய்யணும். போங்க. என்னங்க அத்தை, எல்லாம் சரிதானே? 25 வருஷத்துக்கு முன்னாடி சித்ராவையும் சுமித்ராவையும் இப்படிதான் பாயாசம் செய்ய வச்சோம்.